வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்ன, இந்த அட்ஜெக்டிவ் எப்படிலாம் இருக்கும், என்னென்ன வகைகள்ல இருக்கும், இதை பேஸ் பண்ணி எந்தெந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். அட்ஜெக்டிவ் அப்படின்றது describes a noun. describes a noun, ஒரு நவுனை விளக்கக்கூடியது. நமக்கு தெரியும் நவுன் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு. நவுன் அப்படின்றது என்னது? நவுன் அப்படின்றது பெயர் சொல். பெயர் சொல் நம்ம இதை பத்தி டீடைல்டா பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா நவுன்ல என்னென்ன இருக்கு? பிளேஸ், ஒரு இடம் இருக்கு. நேம், ஒரு பெயர் இருக்கலாம். இல்ல திங்ஸ், ஒரு பொருள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுல ஒரு அனிமல் இருக்கலாம். நேம், பிளேஸ், திங்ஸ், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது நவுனை தான் குறிக்கும். நவுன் அப்படின்ற அந்த பெயர் சொல்லை தான் குறிக்கும். இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்ஜெக்டிவ் அப்படி என்ன அப்படின்னா describes a noun, நவுனை விளக்கும், பெயர் சொல்லை விளக்கும். பெயர் சொல்லை விளக்கும். விளக்கும்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். அது எப்படி இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த வாக்கியம் இருக்கு அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ்ல அந்த நவுன் எப்படிப்பட்டது, அதனுடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்றத விளக்குறது தான் இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்ற விஷயம். இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது இதுக்கு எக்ஸாம்பிளா ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியும், சுறுசுறுப்பு. இந்த ஆக்டிவ்ல எந்தெந்த வகையான அட்ஜெக்டிவ் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் அட்ஜெக்டிவ் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு கம்பேரிட்டிவ். ஒன்னு என்னது? கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒன்னுத்தை இன்னொன்னு கம்பேர் பண்றதா கம்பேரிட்டிவ், ஒப்பீடு. இன்னொன்னு சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப இருக்கிறதுலே பெஸ்ட், மிகைப்படுத்தி சொல்றதுன்னு சொல்றாங்களே, உச்சம். அதுதான் சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ்ன்றது ஒன்னை இன்னொன்னத்தோட கம்பேர் பண்ணும்போது அது கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது உச்சம், இதுதான் பெஸ்ட், இதுக்கு மேல கிடையாதுன்ற அதுதான் சூப்பர்லேட்டிவ். இந்த வார்த்தைகளை எப்படி கம்பேரிட்டிவ் எது, சூப்பர்லேட்டிவ் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம மோர் அப்படின்றது யூஸ் பண்ணா அது என்னவாயிரும்? கம்பேரிட்டிவ் ஆயிடும். அடுத்து மோஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணா அந்த இடத்துல அது என்ன ஆயிடும்? சூப்பர்லேட்டிவ் ஆயிடும். மோர் யூஸ் பண்ணா கம்பேரிட்டிவ் ஆயிடும், ஒப்பீடு ஆயிடும். மோஸ்ட் யூஸ் பண்ணா சூப்பர்லேட்டிவ் ஆயிடும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படின்றது சுறுசுறுப்பு நமக்கு தெரியும். இந்த ஆக்டிவ் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ இதை நம்ம என்னவா மாற்ற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவா மாற்ற போறோம். கம்பேரிட்டிவா மாத்தினா அது என்ன ஆகும்? மோர் ஆக்டிவ் அப்படின்னு ஆயிரும். மோர் ஆக்டிவ் அப்படின்னு ஆயிரும். இதே சூப்பர்லேட்டிவா இருக்கிறதுலே பெஸ்டா மாத்தணும்னா மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு ஆயிரும். மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு ஆயிரும். அடுத்து கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள்னா நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த விதமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், அதுதான் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கம்ஃபர்டபுள் அப்படின்றத கம்பேரிட்டிவ் போடும்போது மோர் கம்ஃபர்டபுள். அந்த மோர் கம்ஃபர்டபுள் அவ்வளோதான். இதை அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே மோஸ்ட் கம்ஃபர்டபுள், இது நான் இருக்கிறதுலே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், அதான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். மோர் கம்ஃபர்டபுள்னா ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் தென், இதுல இருந்து நான் இது கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்றத மோர் கம்ஃபர்டபுள். மோஸ்ட்னா இதுக்கு ஒப்பீடே கிடையாது. ஓகேவா? அடுத்து டெலிஷியஸ். இப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? சிக்கன் இஸ் மோர் டெலிஷியஸ் தென் வெஜிடபிள்ஸ். அதாவது ஒரு சிக்கன், ஒரு அசைவ உணவானது ஒரு சைவ உணவை விட மிகவும் சுவையானதாக இருக்கும். அதுதான் தி சிக்கன் is more delicious than any other foods. இல்ல உங்களுக்கு வெஜிடபிள், உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது டெலிஷியஸ், அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மோர் டெலிஷியஸ் அப்படின்றது வரும். மோர் டெலிஷியஸ் அப்படின்றது வரும். டெலிஷியஸ்ன்றது சுவையை குறிக்கும் போது அது டெலிஷியஸ். அடுத்து மோஸ்ட் டெலிஷியஸ். இப்போ இந்த இடத்துல சிக்கன் இஸ் தி மோஸ்ட் டெலிஷியஸ் ஃபுட் அப்படின்னா இந்த சிக்கன் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே சுவையான உணவுன்றது நீங்க ஒத்துக்கிற மாதிரி. மோஸ்ட் டெலிஷியஸ், அதுக்கு ஒப்பீடே கிடையாது. அதுதான் மோஸ்ட் டெலிஷியஸ். அடுத்து பியூட்டிஃபுல். இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது தி பேர்ட் லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னா, இப்போ இந்த பறவை அழகா தான் இருக்கு, இன்னொரு பறவையோட அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். தி பேர்ட் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்ட் அப்படின்னா இந்த பறவை தான் இருக்கிறதுலே அழகான பறவைப்பா. அதுதான் மோர் பியூட்டிஃபுல்லுக்கும் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லுக்கும் வித்தியாசம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். சொல்ல நீங்கள் நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதே கான்செப்ட் தான், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் பென் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் தட் பென். இந்த பேனாவை விட அந்த பேனா அழகானதாக இருக்கிறது.
திஸ் பென் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பென். இந்த பேனா தான் இருக்கிறதுலே அழகான பேனா. அவ்வளோதான். இது கம்பேர் பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, சூப்பர்லேட்டிவ், இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. அடுத்து சார்மிங். சார்மிங், தி பாய் லுக்ஸ் மோர் சார்மிங். இந்த பாய் வந்து பார்க்குற இந்த பையன் எப்படி இருக்கான், நல்லா பார்க்க வந்து அழகாக இருக்கான்றாங்க இல்லையா, அம்சமாக இருக்கான்ற இல்லையா, அதுதான் வந்து மோர் சார்மிங். தி பாய் லுக்ஸ் மோஸ்ட் சார்மிங் அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சார்மிங்காக இருக்கான். அவன் தான் என்ன இருக்கான், இருக்கிறதுலே பார்க்க சூப்பராக அழகாக கண்ணுக்கு லட்சணமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதான் மோஸ்ட். இந்த இடத்துல மோஸ்ட் போட்டால் அதற்கு இணை இல்லை, இணை இல்லை. இந்த இடத்துல மோர்னா என்னது, இணை உள்ளது, இணை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அடுத்து பவர்ஃபுல். பவர்ஃபுல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாடு சவுத் கொரியா இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நார்த் கொரியா அப்படின்னா தென் கொரியாவானது வட கொரியாவை விட வலிமையானது. இதில் எக்கனாமிலே. இதே நம்ம வந்து ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாட்டை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, இல்லை சைனா இல்லை இந்தியா இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரினா இந்த நாடுகள் தான் இருக்கிறதுலே உச்சபட்சமான அதிகாரங்களையும் சக்தியையும் கொண்டு உள்ளன அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுதான் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதற்கு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல்னா இணை கிடையாது, இதற்கு இணை இருக்கதா அர்த்தம். அடுத்து பவர்ஃபுல் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வேல்யூபிள். வேல்யூபிள்னா ரொம்ப வந்து ஒரு மதிப்பு மிக்க விஷயம். ஓகேவா? ஸோ திஸ் மார்க்கர் இஸ் மோர் வேல்யூபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த மார்க்கரானது மிகவும் மதிப்பு மிக்கது. உதாரணத்துக்கு திஸ் மார்க்கர் இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் அப்படின்னா இந்த மார்க்கருக்கு வேல்யூ இல்லவே இல்லை, அது அப்படியே இருக்கிறதுல இந்த மார்க்கரில் இதுதான் ஹையஸ்ட். அந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணாமல் அதை உச்சத்தில் உட்கார வைக்கிறது. அடுத்து வேல்யூபிள் அப்படின்றது மதிப்பை பேஸ் பண்ணி. பவர்ஃபுல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பவர்ஃபுல் அப்படின்றது ஆற்றல் இல்லைனா வந்து சக்தி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஆற்றல் அல்லது சக்தி. அடுத்து ஃபேமஸ். ஃபேமஸ்ன்றது என்னது, பிரபலம். ஃபேமஸ்ன்றது பிரபலம். உதாரணத்துக்கு இந்த வருடத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை வந்து ஹீ இஸ் மோர் ஃபேமஸ் தேன் ஹிம், அவன் வந்து இந்த நடிகர் வந்து இந்த நடிகரோட மிகவும் பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உலகத்திலேயே மைக்கேல் ஜாக்சன் இஸ் தி மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் இன் தி எர்த் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் தான் வந்து இருக்கிறதுலே ஃபேமஸ்டான வந்து ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி. இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸ்ஸு, மிக பிரபலம் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட். அதுக்கு வந்து கம்பேரிசன் கிடையாது, மோர்னா கம்பேரிசன் இருக்குது. அடுத்து எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்னா விலை மிக்க இல்லை மதிப்பு மிக்க, அதான் இது எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? உதாரணத்துக்கு திஸ் பென் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இந்த பேனாவானது மிகவும் விலை அதிகமானதாக உள்ளது, அதிகமானது அப்படின்னா அதை வந்து கம்பேர் பண்ணலாம். இதோட இன்னும் கூட இருக்கலாம். ஆனால் திஸ் பென் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பென் இன் தி வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்திலேயே இந்த பேனா தான் மிகவும் விலை மதிப்பு மிக்கது. திஸ் பென் எழுதிக்கோங்க. திஸ் பென் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பென் அப்படின்னா இந்த பேனா தான் உலகத்திலேயே மிகவும் மதிப்பு மிக்கதுன்ற மாதிரி. அடுத்து இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் அப்படின்றது என்னது, அறிவாற்றல். ஒருத்தவங்களுடைய அறிவாற்றல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் வந்து இன்டெலிஜென்ட். இப்போ இன்டெலிஜென்ட்ல நம்ம பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா. ராஜ் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் ராம். ராஜ் ராமை விட மிகவும் அறிவாற்றல் மிக்கவன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ராஜ் அப்படின்ற கேரக்டரை நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லணும். அதுதான் சூப்பர்லேட்டிவ். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது இருக்கிறதுலே பெஸ்ட்னு தானே பார்த்தோம். அப்போ எப்படி சொல்லலாம், ராஜ் இஸ் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய் இன் தி கிளாஸ். இந்த வகுப்பறைகளிலே ராஜ் தான் வந்து மிகவும் புத்திசாலி. எழுதிக்கோங்க, ராஜ் இஸ் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய் இன் தி கிளாஸ். உங்கள் பேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேர் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த உங்கள் பேரே போட்டு இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இல்லை மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிளாஸ் பாய் இன் தி கிளாஸ், கேர்ள் இன் தி கிளாஸ், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு, அட்ஜெக்டிவ் அப்படின்றத என்னென்னு பார்த்தோம். அட்ஜெக்டிவ் அப்படின்றது ஒரு நவுனை விளக்கினால், டிஸ்கிரைப்ஸ் ஒரு நவுனை விளக்கினால் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான அட்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று வந்து கம்பேரிட்டிவ்னா இதை விட இன்னும் வேறு ஏதாவது இன்னும் சிறப்பானதாக இருக்க வாய்ப்பு உள்ளது. சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா கம்பேரிசனே கிடையாது, இருக்கிறதுல இதுதான் அந்த விஷயத்தில் குறிப்பிட்ட விஷயத்தில் உச்சம். இதுக்கு மோர் வரணும், இதுக்கு மோஸ்ட் வரணும். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வாக்கியங்கள், அதாவது வாக்கியங்கள் மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம்.
வீடியோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஸ்பீட் கம்மி பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. நோட்ஸை மறக்காமல் எழுதுங்க, எழுதாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நான் வந்து ஆர்டராக தான் போயிட்டுருக்கேன். ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த காணொலியில் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் வந்து திருப்பி கமெண்ட் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்ரான் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ கமல் 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய எஃபோர்ட்ஸை வந்து நான் பாராட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி எஃபோர்ட் போடும்போது எனக்கும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல, பிள்ளைங்க வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்மளும் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சந்தேகங்கள் இல்லை இந்த வீடியோ எனக்காக போடுங்க இங்கிலீஷில் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இங்கிலீஷ் பிக்சரை உங்களுக்காக நான் போடுறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.